வணக்கம். வழக்கு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சாமியார்கள் மீது எல்லா காலத்திலையும் மரியாதை உண்டு. காவி துணிகளை உடுத்திட்டு துறவி வாழ்க்கையோட எப்போதும் பக்தியிலே திளைச்சிருப்பாங்க. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு அவங்க கிட்ட போனா நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி தரும்படியான வார்த்தைகளை போதிக்கிறதுல அவங்களுக்கு இணை யாருமே இல்லை. ஆனா சில சாமியார்களுடைய செயல்கள் இதுல விதிவிலக்கு. சமீப காலமா சாமியார்கள் பலாத்கார வழக்குகள்ல சிக்கிட்டு வர்றாங்க. அதுல இப்ப இடம் பிடிச்சிருக்கிறவர் ஆசாராம் பாபு. தொலைக்காட்சி கேமராமேனை தாக்கினார், பக்தர் ஒருவரை உதைத்தார், ஊடகங்களை குறைக்கும் நாய்கள் என்றெல்லாம் சொன்னதாக பரபரப்பாக அறியப்பட்டவர் இவர். ஆசாராம் பாபு சர்ச்சை சாமியார்களில் இவரும் ஒருவர். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக டெல்லி மாணவி பலாத்காரத்தின் போது இவர் வெளியிட்ட கருத்து சர்ச்சையானது. அந்த பெண் அந்த குற்றவாளிகளை பார்த்து அண்ணா என்று அழைத்து தன்னை விட்டுவிடும்படி கெஞ்சியிருந்தால் அது அவரை காப்பாற்றியிருக்கலாம் என்று சொன்னார். ஆசாராம் பாபுவின் இந்த கருத்து பொதுமக்களை ஆவேசமாக்கியது. ஆனால் இந்த முறை தானே குற்றவாளி கூண்டில் நிற்கிறார் ஆசாராம் பாபு. அந்த பெண் இவரை அப்பா என்று அழைத்திருக்கலாம், மாறாக இது தெய்வீக செயல் என்று அவர் கூறியிருப்பாரா? ஆம், 16 வயது பெண்ணை பலாத்காரம் செய்ததாக ஆசாராம் பாபு கைது செய்யப்பட்டுள்ளார். யார் இந்த ஆசாராம் பாபு? அஸ்மல் ஹர்பலானி, இதுதான் ஆசாராம் பாபுவின் இயற்பெயர். பாகிஸ்தானில் உள்ள சிந்து மாகாணத்தில் பிறந்து குஜராத் மாநிலத்தில் குடியேறியவர் ஆசாராம் பாபு. 40 ஆண்டுகளுக்கு முன்பு குதிரை வண்டி ஓட்டினார், தெருவோரத்தில் டீ விற்றார் என்றெல்லாம் அவரை பற்றி சொல்கிறார்கள். ஆசாராம் பாபுவின் ஆரம்பகட்ட வாழ்க்கை அவரை சிரமப்படுத்தினாலும் அவரது தீராத வினோத ஆசை அவரை வேகமாக உந்தித் தள்ளியது. கடவுளாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆசாராம் பாபு. அதற்காகவே நாளும் பாடுபட்டார் அவர். தனது பாதையை தெளிவாக்கிக் கொண்ட ஆசாராம் பாபுவுக்கு இன்று 3 கோடி பக்தர்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். தமிழகம் உட்பட இந்தியாவெங்கும் 45 ஆசிரமங்களை நிறுவியுள்ளார் ஆசாராம் பாபு. குறிப்பாக வட மாநிலங்களில் ஆசாராம் பாபுவுக்கு பக்தர்களின் எண்ணிக்கை மிக அதிகம். ஆன்மீகம் மட்டுமின்றி தனது ஆசிரமம் வாயிலாக கிராம மக்களுக்கு பொது சேவை செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஆசாராம் பாபு. இதனால் ஆசாராம் பாபுவுக்கு மக்களிடம் மிகுந்த செல்வாக்கு. 1960களில் லிலாசா என்ற சாதுவிடம் தியானம் கற்றதால் பெரிதும் மதிக்கப்பட்டார் ஆசாராம் பாபு. ஆசாராம் என்ற பெயரில் இவர் அழைக்கப்பட்டது கூட 60களில்தான். ஆசாராம் பாபுவின் புகழ் வட மாநிலங்களில் பரவத் தொடங்கியதால் விஐபி பக்தர்களும் அவரை நாடி வரத் தொடங்கினர். சொல்லப்போனால் மகா எழுச்சி ஆசாராம் பாபுவுடையது. ஆனால் வாழ்வில் ஏற்றமும் இரக்கமும் உண்டு என்பதால் ஆசாராம் பாபுவும் அதற்கு தப்பவில்லை. 1997 சாதிகா என்ற 20 வயது பெண் ஆசாராம் மீது பாலியல் புகார் அளித்தார். 2008 ஜூலை மாதம் ஆசிரமத்தில் 2 சிறுவர்கள் நரபலி கொடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது மட்டுமின்றி அரசு மற்றும் தனியார் நிலங்களை ஆக்கிரமித்ததாக ஆங்காங்கே புகார்கள் முளைத்தன. ஆனால் இதற்கெல்லாம் அசரவில்லை ஆசாராம் பாபு. அதற்கு பதிலாக சர்ச்சையான சாமியாராக வலம் வருவதில் பிரியம் கொண்டவராக இருந்தாரா ஆசாராம் பாபு? அமெரிக்காவின் இரட்டை கோபுரம் பின் லேடன் கும்பலால் தகர்க்கப்பட்டபோது
பின் லாடனை பாராட்டுகிறேன் என்று சொன்னதாக பத்திரிகைகள் எழுதின. அதே நேரம் ஆசாராமின் பக்தர்களும் அவர் எது செய்தாலும் சரி என்று சொன்னார்கள். அவரது பக்தர்களுக்கு ஆசாராம் பாபு ஒரு மகான். அதோடு ஆசாராம் பாபு ஆசைப்பட்டது போல அவரை தெய்வம் என்றே சொன்னார்கள். தனது ஒரு கண் அசைவில் லட்சக்கணக்கில் பக்தர்களை கூட்டக்கூடிய வலிமையுடன் இருந்தார் ஆசாராம் பாபு. 2012 டிசம்பரில் எடுக்கப்பட்ட காட்சிகள் இது. கோத்ராவில் நடந்த ஒரு கூட்டத்துக்கு ஹெலிகாப்டரில் வந்தார் ஆசாராம் பாபு. ஆனால் எதிர்பாராமல் விபத்தில் சிக்கியது அந்த ஹெலிகாப்டர். விபத்து மிக பயங்கரமாக இருந்தபோதும் ஆசாராம் பாபு காயம் இன்றி தப்பினார். ஹெலிகாப்டர் விஷயத்தில் ஆசாராம் பாபு தப்பித்ததை அவரது தெய்வீக சக்தியுடன் ஒப்பிட்டனர் பலரும். ये भगवान के मंत्र जाप की जो स्थिति है ना, अकाल मृत्यु हंती जा மிருத்யும் ஜபம் பண்றதுனால ஒரு மனிதன் பைக்ல கார்ல எங்க இருந்தாலும் அதோட எண்ணிக்கையை வச்சு அவனோட வாழ்வு மட்டுமல்ல அவனை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். இது இந்த தடவை உண்மையாயிடுச்சு. இந்துவா நான் பிறந்ததுனால எனக்கு கர்வம் இருக்கு. ஏன்னா இந்து மதத்தில் இருக்கிற மந்திரங்களால ரொம்ப பலன் அடைஞ்சிருக்கேன். இன்னைக்கு ஹெலிகாப்டர் உடைஞ்சத உலகமே பார்த்தது. ஆனா அதுல பயணிச்ச எங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. हेलीकॉप्टर टुकड़े टुकड़ा हो गया और उसमें बैठे हुए आदमी को खरोज नहीं आई और ऐसे இப்படி மக்களிடமும் மீடியாவிடமும் செல்வாக்கு பெற்றிருந்த ஆசாராம் பாபுவுக்கு கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம் மறக்க முடியாத தினமாகிவிட்டது. ஆம், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 16 வயது பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார் ஆசாராம் பாபு. அந்த பொண்ணு அவர் மேல புகார் கொடுத்திருக்கு. அவர் தன்னை பாலியல் தொந்தரவு செஞ்சதா சொல்லி இருக்கு. அவரோட ஆசிரமத்துல அந்த பொண்ணோட அப்பா அம்மாவை வர சொல்லி இருக்கிறாரு. முக்கியமான பூஜை இருக்குன்னு சொல்லி அவங்களையும் ஆசிரமத்துல தங்க வச்சிருக்கிறாரு. அந்த பொண்ணு ஆசாராம் பாபு அவர் தன்னோட அறைக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அங்க அந்த பொண்ணு அவர் பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காரு. शोषण करने का प्रयास किया, शारीरिक शोषण किया. इससे भी बड़े बड़े आरोप आए 4.5 साल तक. இதை விட பெரிய பெரிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் கடந்த 4.5 வருடமா என் மேல சொல்றாங்க. ஆனா அது எதுவுமே நிக்கல. என் மேல இந்த முறை நீங்க சொல்றது கீழ்த்தரமான குற்றச்சாட்டு. அது அடிப்படை இல்லாதது. मुझे तो कभी ऐसा नहीं लगता कि ஆசாராம் பாபுவை கைது செய்வதா வேண்டாமா என திகைத்து போயிருந்தது காவல்துறை. நீண்ட யோசனைக்கு பிறகு கடந்த 31ஆம் தேதி இந்தூரில் உள்ள ஆசிரமத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் ஆசாராம் பாபு. கைது செய்யப்பட்ட ஆசாராம் பாபு தான் சிறை செல்ல தயார் என்று பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்தார். ராஜஸ்தான் போலீஸ் வந்து ஆசிரமத்தில் உள்ள அந்த பொண்ணையும் அவங்களோட தோழிகளையும் அணுகி எனக்கு எதிராக புகார் கொடுக்க சொல்லி வற்புறுத்தி இருக்கு. ஆனா அந்த பொண்ணுகளோட தோழிகள் ஆசாராம் பாபு நமக்கு அப்பா மாதிரின்னு சொல்லிட்டாங்க. நான் அந்த மேடம் பத்தியும் அவங்க பையனை பத்தியும் தவறா எதுவும் சொல்லல. அவங்க எது வேணும்னாலும் நினைச்சிட்டு என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். எனக்கு பின்னால ரொம்ப ரொம்ப சப்போர்ட் இருக்கிறதா சொல்றாங்க. அப்படியெல்லாம் இல்ல. எனக்கு ஜெயிலும் வைகுண்டம் தான். தன் மீதான புகாரில் அரசியல் சூழ்ச்சி இருப்பதாக கூறினார் ஆசாராம் பாபு. என் மகளை ரூமுக்குள்ள கூட்டிட்டு போனாரு. என் பொண்ணு என்னெல்லாம் நடந்ததுன்னு எழுதி கொடுத்தாலோ அது உண்மைதான். அந்த மாதிரி தான் அங்க நடந்தது. நானும் அங்கதான் இருந்தேன். ஆனா பாபுஜி ரூம்ல பின்வழியா யார் வந்தா என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா லைட் அணைச்சு வச்சிருந்தாங்க.
लेकिन पीछे के दरवाजे से वो पकड़ कर ले आए या क्या कर रहे हैं क्या नहीं, अंदर की लाइट बंद ही काम नहीं किया, उसकी पूजा की हमने काम किया. நான் அவரை கடவுளா நினைச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அவர் இப்படி செஞ்சதால அவரை விசாரிச்சு அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும். இதுல திட்டமிட்ட சதி இருக்குன்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா அவரை போலீஸ் விசாரிக்கட்டும், என்ன சிபிஐ விசாரிக்கட்டும். दिवस मनाना क्या, सारे के सारे कार्यक्रम तो हम करते हैं साल में 3-4. ஆசாராம் பாபு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்பு ஜோத்பூரில் உள்ள மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். மேலும் ஆசாராம் பாபு மருத்துவ பரிசோதனைக்கும் உட்படுத்தப்பட்டார். அதில் ஆண்மை உள்ளவராக இருப்பதாக டாக்டர்கள் கூறியுள்ளனர். இந்த நிலையில் ஆசாராம் பாபுவின் பக்தர்களால் தனக்கு மிரட்டல்கள் வருவதாக புகார் கூறியுள்ளார் பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை. பிரம்மாண்டமான மக்கள் ஆதரவு பெற்ற ஆசாராம் பாபுவை சுற்றி பாலியல் குற்றங்கள், நரவலிச் சடங்குகள், கொலைகள், நில அபகரிப்புகள் என்று பல குற்றச்சாட்டுகள் வரிசை கட்டி நிற்கின்றன. ஆசாராம் பாபு கைது செய்யப்பட்ட நிகழ்வு அவரது பக்தர்களை கோபப்படுத்தியுள்ளது. அவர்கள் ஆசாராம் பாபு மீதான குற்றச்சாட்டை முழுமையாக மறுக்கின்றனர். பாபுவை அசிங்கப்படுத்த முயற்சி பண்றாங்க. 2008 இருந்து 2012 வரையிலும் திட்டமிட்டு புகார் பண்ணிருக்காங்க. ஆசிரமத்துல தாந்திரிக பூஜை நடப்பதா சொல்றாங்க. அது மாதிரி குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் எதுக்கும் சாட்சி இல்ல. இந்த முறை ஒரு பொண்ணை பலாத்காரம் செஞ்சதா சொல்றாங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடந்ததா சொல்லிட்டு ஆகஸ்ட் 20 எஃப்ஐஆர் போடுறாங்க. அந்த பொண்ணு இருந்த இடம் சாஜாப்பூர்ல, குற்றம் நடந்ததுன்னு சொல்றது ஜோத்பூர்ல, எஃப்ஐஆர் டெல்லியில பண்றாங்க. இந்த 5 நாட்கள்ல எப்படி பாபுஜி சிக்க வைக்கலாம்னு திட்டமிட்டு பண்ணிருக்காங்க. எப்படி எல்லா புகாரும் அடிப்படை இல்லாத புகாரா இருந்ததோ அது போலதான் இந்த புகாரும். அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுபட்டு ஆசாராம் பாபு மீண்டு வருவார் என்று அவரது பக்தர்களும் நம்பிக்கையுடன் உள்ளனர். ஆசாராம் பாபு சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை பேசி பல முறை மாட்டியிருக்காரு. சர்ச்சையா பேசுறது அவருடைய வாடிக்கை தான். ஆனா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவர் சிக்க வைக்கப்பட்டதா அவருடைய பக்தர்கள் சொல்றாங்க. விசாரணைகள் இப்பதான் தொடங்கி இருக்கு. திருப்பங்கள் வருதான்னு பார்க்கலாம். சமுதாயத்துல அந்தஸ்துல இருக்கிறவங்க தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டா அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கையா முன்ஜாமீன் வாங்கி வச்சிருந்திருப்பாங்க. சில பேரு பிரச்சனை முடிகிற வரைக்கும் தலைமறைவா இருந்துட்டு அதுக்கப்புறம் தனது வக்கீல் மூலமா ஜாமீன் வாங்கிட்டு வெளியில வருவாங்க. வழக்கு பெரிய வழக்கா இருந்தா சில பேர் வாழ்க்கை முழுவதுமே தலைமறைவா இருக்க முயற்சி செய்வாங்க. அவங்கள பத்தி யார் மூலமாவது உண்மை தெரிய வந்து அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கப்பட்டா தான் உண்டு. ஆனால் பலாத்கார வழக்குல தண்டனை பெற்றவர் பரோல்ல வெளியே வந்துட்டு காணாம போக முடியுமா? அதுவும் அரசு வங்கியில வேலை பார்க்க முடியும்னு நிரூபிச்சிருக்கிறாரு ஒருத்தர். இதோ இவர் பெயர் பிட்டி மொஹந்தி. காவல்துறை அப்படித்தான் சொல்கிறது. ஆனால் இவரோ தன்னை ராகவ் ராஜன் என்று சொல்கிறார். ராகவ் ராஜனா பிட்டி மொஹந்தியா? இவர் பிட்டி மொஹந்தி என்றால் கடந்த 2005ஆம் ஆண்டு பிட்டி மொஹந்தி ராஜஸ்தானில் வைத்து ஜெர்மன் பெண்ணை பலாத்காரம் செய்ததாக கைதானார். இத்தனைக்கும் பிட்டி மொஹந்தியின் தந்தை வித்யபூஷன் மொஹந்தி ஒரிசாவின் போலீஸ் கமிஷனராக இருந்தவர். கடந்த 2006இல் பிட்டி மொஹந்திக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது விரைவு நீதிமன்றம். உயர் போலீஸ் அதிகாரியின் மகனுக்கே இந்த கதியா என்று அதிகார வர்க்கம் கலங்கி நிற்கையில் 7 மாதம் சிறையில் இருந்தார் பிட்டி மொஹந்தி. இந்த நிலையில் தனது தாய்க்கு உடல் நலவில்லை என 15 நாள் பரோலில் வெளிவந்த பிட்டி மொஹந்தி மீண்டும் சிறைக்கு திரும்பவே இல்லை.
ராஜஸ்தான், ஒரிசா என போலீசின் தேடுதல் வேட்டைக்கு பலனும் இல்லை. இதனால் மகனுக்கு உதவியதாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் தந்தை வித்யபூஷன் மொஹந்தி. 2009 வித்யபூஷன் மொஹந்தி மீண்டும் பணியில் சேர்க்கப்பட்டாலும் விட்டி மொஹந்தியை மட்டும் காணவே இல்லை. ராகவ் ராஜன் கடந்த மார்ச் 7ஆம் தேதி கண்ணனூர் காவல்துறையில் திடீரென கைது செய்யப்பட்டார். அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு இவர்தான் விட்டி மொஹந்தி என்பதாகும். காவல்துறையின் குற்றச்சாட்டை ராகவ் ராஜன் மட்டுமல்ல, விட்டி மொஹந்தியின் குடும்பமே மறுத்தது. விட்டி மொஹந்தியை நாங்களும் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்றார்கள் அவர்களும். விட்டியின் பழைய புகைப்படம், இப்போதைய புகைப்படம் என மீடியாக்களில் இந்த செய்தி வேகமாக கசியவும் காவல்துறை ராகவ் ராஜன் தான் விட்டி மொஹந்தி என உறுதியாக சொன்னது. அதோடு மீண்டும் ஜெயில் வாழ்வை ரசிப்பதற்காக விட்டி மொஹந்தியை ராஜஸ்தானுக்கும் அனுப்பி வைத்தது கேரள காவல்துறை. விட்டி மொஹந்தி எப்படி 7 வருடங்கள் தலைமறைவாக வாழ்ந்தார் என விசாரித்த காவல்துறை அதிர்ச்சியில் உறைந்து போனது. விட்டி வரோலில் இருந்து தப்பி நேராக ஆந்திர மாநிலம் புட்டபர்த்திக்கு சென்றுள்ளார். அங்குதான் வருவாய்த்துறையினரின் உதவியுடன் ராகவ் ராஜனாக புதிய அவதாரம் எடுத்தார். விட்டியின் அத்தனை சான்றுகளும் ராகவ் ராஜனாக போலியாக உருவாக்கப்பட்டன. அங்கே டாக்டர் கிறிஸ்தையா என்பவர் வீட்டில் தங்கிய ராகவ் ராஜன் பின்பு புட்டபர்த்தியில் உள்ள ஒரு பள்ளியில் வேலையில் சேர்ந்துள்ளார். 9 மாதங்கள் அங்கே வேலை செய்த ராகவ் 2009ஆம் ஆண்டு ஆந்திராவில் இருந்து கேரளாவுக்கு இடம்பெயர்ந்தார். ஆந்திரவாசி என்ற அடையாளத்துடன் கண்ணனூர் சின்மயா மிஷனில் MBA படித்த ராகவ் பின்பு வங்கி போட்டித் தேர்வை எழுதியுள்ளார். இதில் பழையங்காடி ஸ்டேட் பேங்க் ஆஃப் கிருவிதாங்கூர் கிளையில் வேலையும் கிடைத்தது. ஆனால் விதி ராகவ் ராஜனுக்கு காதல் வடிவில் வந்தது. தன்னுடன் வேலை செய்த ஒரு கேரள பெண்ணை ராகவ் விரும்பியுள்ளார். அப்போது உணர்ச்சி வேகத்தில் தனது கடந்த கால கதையையும் சொல்லிவிட்டார். ஒரு சாகச கதை போல ராகவ் சொன்னதை நம்பாத அப்பெண் இணையதளத்தில் தகவல் தேடி அதிர்ந்து போய் நம்பியுள்ளார். அந்த பெண் கொடுத்த தகவலின் பேரில்தான் கைதானார் ராகவ் ராஜன் என்ற விட்டி மொஹந்தி. ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் இருந்தாலே டிரைவிங் லைசென்ஸ், பாஸ்போர்ட் இதெல்லாம் வாங்குறது கஷ்டமா இருக்கிற வேளையில போலியான பெயர்ல இந்த மாதிரி வாங்கப்பட்டிருக்கு. அதிகார வர்க்கம் எந்த அளவுக்கு அதிகாரத்தை தவறா பயன்படுத்துதுன்னு உணர்த்துறதுக்கு இந்த ஒரு சம்பவம் போதும். ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு ஒருத்தர் தலைமறைவா இருக்கிறாருன்னா அவரு தேடப்படும் குற்றவாளிகள் பட்டியலில் அடங்கிடுவாரு. அப்படி தலைமறைவா இருக்கிற ஒருத்தரை காவல்துறை எவ்வளவு நாள் தேடும்? தலைமறைவு குற்றவாளி என்பது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அப்ஸ்காண்ட் அக்யூஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த தலைமறைவு குற்றவாளி என்பது ஒவ்வொரு மாறும். இப்போ ஒரு வழக்கில் ஒரு தேடப்பட்டு அவர் தலைமறைவாயிட்டார்னா அதுக்கு சில நடைமுறைகள் இருக்கின்றது. அதாவது அவரை ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர் என்று அறிவிக்க வேண்டும். அதாவது பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றவாளி என்று அறிவிக்க வேண்டும். அதுக்கு நீதிமன்றத்தினுடைய அனுமதி தேவை. அவ்வாறு அறிவிக்கப்பட்டும் அந்த நபர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என்றால் அவருடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யக்கூடிய அந்த அட்டாச்மெண்ட், ப்ரொக்ளைம்டு அட்டாச்மெண்ட் வெளியிடப்படும். இது சட்டத்தில் இருக்கு. இந்த அட்டாச்மெண்ட் பண்ணி அவர் சொத்துக்கள் இருந்தால் பறிமுதல் செய்யலாம். அல்லது ஒரு வெளிநாடுகளில் தப்பி ஓடி சென்று விட்டார் என்றால் அவருக்கு LOC என்று சொல்வார், லெட்டர் ஆஃப் காஷன். எல்லா போர்ட், அதாவது கப்பல் துறை, விமானம், இந்த வழிகளில் எந்த வழியெல்லாம் அவர் செல்வாரோ அங்கெல்லாம் அங்கே அந்த அலர்ட் கொடுக்கப்பட்டு அவரை கைது செய்வார்கள். எனவே இப்படிப்பட்ட நடைமுறைகள் இருக்கின்றன. ஆனால் ஒரு ப்ரொக்ளைம்டு அஃபெண்டரை பிடிப்பதற்கு பெரும்பாலும் கால அவகாசம் எதுவும் கிடையாது. ஏன்னு கேட்டா குறிப்பிட்ட காலத்தில் தான் பிடிக்கணும்னு சட்டத்தில் எதுவுமே இல்லை. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.